வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். இன்று காலை புத்தூர் வயல் பகுதியில் ஊருக்குள் உலா வந்து வனப்பகுதிக்கு திரும்பும் யானைகள். இது தற்பொழுது நாள் தவறாமல் நடக்கும் நிகழ்வாக மாறிவிட்டது. மக்கள் எந்நேரத்தில் யானையிடம் சிக்குவோம் என்று உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். வனத்துறையினரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த பயனும் இல்லை என்று அதிருப்தி தெரிவிக்கின்றனர். கூடலூர் பகுதியில் வாழும் மக்களை தாமாகவே வெளியேற்றும் நடவடிக்கை போல்தான் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடந்து கொள்கின்றனர் என்ற குற்றச்சாட்டினை மக்கள் முன்வைக்கின்றனர். உயிருக்கும் உடமைக்கும் எந்த உத்தரவாதமும் இன்றி வாழும் கூடலூர் பந்தலூர் மக்கள் வாழ்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன். வணக்கம். நம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கண்டனம் தெரிவிப்பது என்னவென்றால், நம் பகுதியிலே காட்டு யானை வந்து மக்களை தொந்தரவுப்படுத்துறது, விவசாயிகளுடைய விவசாய பொருட்கள் சேதப்படுத்துவது, இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படும் போது மற்ற பகுதிகளிலே யானை தாக்கியும் 114க்கும் மேற்பட்ட உயிர் சேதமடைந்திருக்கிறது. 25 நபர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் காட்டு யானை தாக்கி பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஊருக்குள் நேற்று முன்தினம் சியாபி என்பவர் ஒரு பிரசவ கேஸுக்காக பத்தேரி போய் திரும்பி வரும்போது அவருடைய மனைவி அவர் மட்டும்தான் இருக்கிறது. அவருடைய வாகனத்தை தாக்கி ஏதோ கடவுள் புண்ணியத்தால் அவருடைய உயிர் கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமை இந்த பகுதியில் வரக்கூடாது என்ற நிலைமையிலும் இரவு நேரங்களில் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நடமாடுறதுக்கு முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இரவு நேரம் 6 மணிக்கு முடிந்தால் வீட்டுக்கு செல்ல முடியாது. காலையிலே பள்ளிக்கூடம் மதரசா போக குழந்தைகளுக்கு மதரசா போக முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது எல்லாம் வன இலாக்கா அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் சேர்ந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பு